உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஒரு வீடியோல ஒன்று பார்த்தேன். என்னடா பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு என்ன சொல்லி அனுப்புன கடைசியா? நீ நல்லபடியாக ஸ்டேபிளாக இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை ஸ்டேபிளாக பார்த்துக்க முடியும். ஓகேவா? The next day. இந்த கட்டி தானே அந்த பாப்பா புடின்னு சொன்னுச்சு. ஃபர்ஸ்ட் எதை பார்த்து லவ் பண்ணீங்க? அவன் தள்ள முடியனா வி மாடல்ல இருக்கணும். பின்னாடியா? நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒண்ணா பண்ணிக்கிட்டுங்களா? இங்க காட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கரூரில் மிக துயரமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்துட்டாங்க. குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் உட்பட 40 பேர் இறந்துட்டாங்க. அவ்வளோ அதிர்ச்சியாக இருந்தது. எங்களுக்கே 2 நாளாக தூக்கம் இல்லை. இந்த நியூஸை மட்டும் தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதனால தான் நம்ம சேனல்லையும் எந்த வீடியோவுமே வந்திருக்காது. இந்த நேரத்தில் எந்த ஒரு வீடியோஸும் போட வேணாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எந்த வீடியோவும் போடலை. ஏன்னா மனசு அவ்வளோ பாதிச்சிருந்தது. தமிழ்நாட்டே உலுக்கிய ஒரு கருப்பு தினம்னு சொல்லலாம். அவங்கள சார்ந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மௌனாஞ்சலி செலுத்திட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. கேட்கறப்ப கொடுப்பா. ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ கேங்ஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேங்ஸ்டர்ஸ், நான் உங்கள் ஜெய்மணிவேல். இன்னைக்கு ஒரு முக்கியமான நபர் தான் நம்ம கூட இருக்காரு. அவர் இதுக்கு மேலே இருப்பாரா இருக்க மாட்டாராங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே தெரியும். வீடியோ பார்த்துருக்க நீங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். கார்த்தி சொல்லலாவா? பயங்கரமான ஆளாக மாறிட்டு இருக்கியே. நான் என்ன பயங்கரமான ஆளாக மாறினுங்கிறேன்? என்ன பார்த்தா அப்படியா? உன்னை பார்த்தனே நான் தான். ஒரு வீடியோவில் ஒன்று பார்த்தேன். ஏதோ பாக்ஸிங்லாம் பண்ணிட்டு இருக்கிற அந்த வீடியோல. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. நீ வேறண்ணா. நீ வேறனாவா? என்னடா பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு என்ன சொல்லி அனுப்புன கடைசியா? இங்கே பாரு, விளாட்டில் நல்லா நீ லவ் பண்ணு, என்ன வேணால் பண்ணு, படித்து நல்லபடியாக நீ நல்ல வேலைக்கு போ. ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லைங்கிற, நீ நல்லபடியாக ஸ்டேபிளாக இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை ஸ்டேபிளாக பார்த்துக்க முடியும். ஓகேவா? The next day. காலத்துச்சுன்னா நான் அது 6 month முன்னாடி நடந்ததுண்ணா. இப்போ நடந்தது கிடையாது. எது அந்த வீடியோ? அந்த வீடியோவா? பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். ஹேர் கட்டிங்களாம்மா? இது ஒரு ஹேரு, இதுக்கு ஒரு கட்டிங் வேற. புட மண்டையில் மட்டும் பின்னாடி வந்து நாய் நக்கின மாதிரி சொண்டு வச்சிருக்க. இது நீ தானே? இது அது யாரு? ஆள் தானா? அப்படியே வருது பாரு மூஞ்சி காலை. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இப்படி பப்ளிக்கில் நின்று இப்படி பண்ணலாமா? அது கூட நீ பண்ணது கூட இப்போ பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் பண்ணுறிய எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற? இப்படி பண்ணலாமா? என்னடா சிரிச்சிட்டு இருக்க? நான் சிரிக்கிறேன். சிரிக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை பார்த்து ஊரே சிரிச்சிட்டு இருக்குது. உன் மானம் போனது பத்தது இல்லாமல் அந்த பொண்ணோட மானமும் வேற வாங்கிட்டு இருக்கிற. நாங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் எதுவும் கேட்கலையா உன்னைய? பிரச்சனை போயிருந்தாண்ணா. பிரச்சனை போயிட்டு இருக்குதா? விளக்கமா தடி வாங்கினியா இல்லையா? என்னன்னா நீ இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்றல்ல, அது என்னையை டேக் பண்றாங்க. என்னை டேக் பண்ணி அனோ உன் தம்பியை பாருனாங்கிறாங்க. இந்த மாதிரி ஜெய்மணில் அண்ணா பாருண்ணா, இவனை பார்த்து கவனிங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து மெசேஜஸ் வரும்ல, அது உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக இந்த வீடியோ தான். என்னென்ன பண்ணிட்டு இருக்கு? நீ நடுரோல் நின்றுக்கிட்டு வாயை கடிச்சிட்டு இருக்கிற. நீ வேறண்ணா. வாயே இல்லாமல் ஆக்கினா உனக்கு என்ன? இதெல்லாம் தப்பு இல்லை. இப்போ
வேற தம்பி வேற வளர்ந்துட்டாரு வேற, ஏதாவது சொன்னா வேற ரொம்ப ஓவரா பேசுறாரு. நானா நீ எப்படி சொல்ற? ஃபோன் பண்ணி உனக்கு அட்வைஸ் பண்ணா திமிரு, ஃபோன்லேயே திமிரு பேச்சு பேசுகிறேன். இந்த கட்டி தானே அந்த பாப்பா பிடின்னு சொன்னுச்சு. ஃபர்ஸ்ட் எதை பார்த்து லவ் பண்ணீங்க? அவன் தலை முடினா வி மாடல் இருக்கணும். பின்னாடியா? நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா பண்ணிக்கிட்டுங்களா? இங்க காட்டு. நானா எச்சலா துப்பினுங்கிற சின்ன பையன் மாதிரியா? எச்சலாம் துப்புறேனா? எச்சு மூஞ்சில துப்ப மறந்துட்டேங்க. மூஞ்சிலே துப்புறேன். ஏண்டா இவன் நாள் ஏதோ சரி ஏதோ வந்து போயிட்டு தப்பு பண்ணி ஏதோ மாட்டுறான், பாட்டில் கிட்டலாம் சுற்றிட்டு இருக்கிறேன். அது கூட உன் பர்சனல்னு வச்சுக்கோ. உனக்கு வந்து ஏஜ் ஆகிடுச்சு, இப்போ போயிட்டு என்னமோ குடிச்சு நாசமாக போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது உன் கையில் இருக்குது உன் வாழ்க்கை. இப்போ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் ஏன் சேர்த்து கெடுக்கிறேங்கிறேன். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இல்லையா? தவறு இல்லையா அதெல்லாம்? ஆள் வளர்ந்துட்டு பாருங்க முடி பாருங்க இவ்வளோ நேரத்துக்கு இங்கேனா ஏதோ முடி ஒட்டிகிட்டு இருக்குடாங்க. டேய் நான் ஒன்று சொல்கிறத கேள்றா. இப்போ வேற நீ வேற மதுவின் பாதையில் போயிட்டுருக்க, குடியின் பாதையில் போயிட்டுருக்க, சரியா? அந்த பாதையில் போனீன்னா ரொம்ப நீ வந்து ஓவர் அடிக்ட் ஆகி போனீன்னா கடைசியில் வந்து ஆர்ஐபி தான் உனக்கு, சரியா? குடியின் பாதை வந்து ரொம்ப மோசமானது. குடிப்பழக்கத்தை வந்து நம்ம அசால்ட்டாக நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோன்னா அவங்க வாழ்க்கையை மட்டும் அழிச்சிக்கிறது இல்லாமல் அவங்க குடும்பத்தோட வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிருவாங்க. இதில் உனக்கு ஒரு காதல் வேற, அதில் கமெண்டில் வேற வருத்தப்படுறாங்க. சோகம் என்னன்னா இவனுக்கு கூட ஒரு ஆள் இருக்குது, எனக்கு ஒரு ஆள் இல்லைங்கிறாங்க. ஏயா அங்கே என்ன ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான் இவன்? அவனை திட்டுறதை விட்டுவிட்டு கமெண்டில் போயிட்டு சோகம் என்னன்னா இவனுக்கு ஆள் இருக்குது எனக்கு ஆள் இல்லையா? ஏண்டா எதுக்குதெல்லாம் பொட்டு மட்டும் அம்சமாக வச்சுட்டு வந்துடுற ஆஞ்சநேயர் பக்த மாதிரி. இந்த சின்ன வயசுலலாம் அந்த ஆரஞ்சு கலர் பொட்டு வைப்போம். இந்த ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப பிடிக்கும், நாங்களாம் வந்து சிங்கிளாகவே இருப்போம், முரட்டு சிங்கிள் அப்படின்னு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஆஞ்சநேயர் பக்த மாதிரி வச்சுக்கிற பொட்டு. நான் யாரு 5 வயசுல இருந்து தீவிர ஆஞ்சநேய பக்தன். என்ன பிரச்சனை, அது என்ன கதை, அதை சொல்லி எனக்கு இப்போ தெரியணும். அது என்ன பிரச்சனை, ஏன் அது வந்து அந்த வீடியோ வந்துச்சு வெளியில், அதை ஃபுல்லாக சொல்லு. நான் சண்டைனா அது ரோட்டில் நிற்கக்கூடாதுன்றாங்க, சும்மா வீடியோ எடுத்து போட்டுறானு. சண்டையா? சமாதானப்படுத்தின்னு இருந்தேண்ணா. அது இப்படி தான் சமாதானப்படுத்துவாங்களா? நான் சமாதானம் வந்து என்னை மன்னிச்சிடுங்க கையெடுத்து இப்படி கும்பிட்டு சமாதானப்படுத்துறத பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அதை விட்டால் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. இதெல்லாம் புதுவிதமான சமாதானமாக இருக்குது. ஏதாவது வளையாபதிக்கு எதை செஞ்சாலும் சம்திங் டிஃபரண்டா இருக்கணும். முன்னாடியே பண்ணுங்க. அப்படியே சிரிப்பு வேற அப்படின்ட்டு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு. A few years later. அது என்ன வாயை கடிக்கிற பழக்கம் உனக்கு? Meanwhile. சமாதானப்படுத்தினா கால் வந்து சமாதானப்படுத்து. அதுனா வாய் அடிக்கிட்ட அவனைய. என்னது இது? பேசினே சட்டையை பிடிக்கிறேன். சட்டையை பிடிக்காம ஐயோ உன் கழுத்தையாடா பிடிப்பாங்க. சரி நான் பண்ண மாட்டேன். அண்ணன் சொல்லிட்டீங்க பண்ணாத பிரிஞ்சிருங்க நீங்க கம்முன்னு. நான் பிரிச்சு விடுறதுலேயே நான் கப்புள்ஸா என்ட்ரி கொடுக்கலான்னு பார்த்தா கூட பிரிச்சு விட்ருவேன். கப்புள்ஸா என்னடா கப்புள்ஸ் போட்டு அடிக்குது? ஏன்டா கக்குசு என்ன உனக்கு கப்புள்ஸ் போட்டு அடிக்குது? கலாச்சி விட்டப்பா நான் மனசே கஷ்டமாகுது. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. உனக்கு கஷ்டமா இருக்குதா? எப்படிலாம் நடிக்கிற நீ? ஃபோனில் எப்படி பேசுன? இன்னும் இதை நீ தானே பேசுன, அது உங்கள்கிட்ட தானே பேசுன. என்ன அப்படிலாம் வர முடியாது எங்களால். யார முறைக்கிற? ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஈவெண்ட் இல்லை, பொதுவாகவே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சும்மா நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். ஒரு கப்புள்ஸாக நீங்கள் இருந்து பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது சட்டப்படி குற்றம். ஏன் சொல்கிறேன்னா நிறைய கப்புள்ஸ் இருக்காங்கல்ல வந்து பொதுமக்கள் நடமாற இடத்துல, அப்புறம் இந்த பார்க்கு, இந்த பீச்சிலலாம் கொஞ்சம் எல்லை மீறி நடந்துப்பாங்க. புதருக்குள்ளறியா? நான் டீசெண்டாக இது பண்ணிட்டுருக்கேன், நீ புதருக்குள்ளறங்கிற. இது வந்து விளையாட்டு விஷயம் கிடையாது. உனக்கு வந்து இன்றைக்கி உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் எனக்கு இருக்குது. கார்த்திக்கு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது கார்த்திக்கு. அது ஏன் தெரியுமா? இவனை மீம்ஸ் போகிறது இல்லாமல் என்னையை வேற மேலே வச்சு மீம்ஸ் போகிறாங்க. உன் தம்பியை பாருனான்ட்டு. புதிய நல்லா படிங்க, கான்சன்ட்ரேஷனாக படிங்க.
உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இப்போது கப்புள்ஸ் வந்து கிஸ் பண்ணுறாங்க, ஹக் பண்ணுறாங்க, அது அவங்க பர்சனல், இது எங்கள் தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது இருந்தாலுமே எல்லை மீறி ஒரு சில விஷயங்களாக பண்ணுவாங்களா, ஆபாசமாக பொதுமக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் அது சட்டப்படி குற்றம். என்னன்னா செக்ஷன் 294 படி 3 மாதம் சிறை தண்டனை, அது மட்டும் இல்லாமல் அபராதமும் விதிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பொதுமக்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியோ இல்லை நம்ம சத்தம் போட்டோ அந்த மாதிரி எது பண்ணாலுமே பிஎன்எஸ் செக்ஷன் 296 படி அவங்களுக்கும் 3 மாதம் சிறை தண்டனை, அபராதம் எல்லாமே விதிப்பாங்க. அதனால் பொது இடத்துல நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சுய கட்டுப்பாடோட மற்றவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாமல் எதுனாலும் பண்ணுங்கள். தேவையில்லாமல் தவறுதல் எதுவும் பண்ணி தேவையில்லாமல் வந்து மாட்டிக்காதீங்க. நான் சொல்லடா சரியா, நான் வந்து உனக்கு பயன்படுத்துறத சொல்ல, உண்மையாலுமே சட்டத்தில் அந்த மாதிரி இருக்குது. சரிண்ணா. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன தான் கப்பலாக இருந்தாலுமே அந்த பொண்ணு அண்டர் 18னா அது வந்து மிகப்பெரிய அஃபென்ஸ் சரிங்களா. போக்சோ சட்டம்னு ஒன்று இருக்குது, அது கீழே உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு ஃபைல் பண்ணி உங்களை தூக்கி உள்ளே போட்டாங்கன்னா 3 ஆண்டுலேருந்து 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, அபராதமும் இருக்குது. எத்தனை வருஷம்? 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் ஜெயிலில் போட்டுருவாங்க. போக்சோ சட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம், அதில் வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கெலாம் இடமே கிடையாது. உன்னால ஏன் காதல் போட்டு அடிக்குது தன்னால ஏன் கடைசியில் அந்த போஸ்ட் மட்டும் பண்ணி கேட்டேன் எங்களுக்காக. அப்படி பண்ணுவலடா, அது பண்ணுறா ஜாலியாக பண்ணுறா, பண்ணி கேட்டு அந்த போஸ்ட் பண்ணி கேட்டு எல்லாம் ஃபேன்ஸ்லாம் கேட்குறாங்க கேமராவில், நாக்கு பண்ணி இப்படி இப்படிம்பியே அப்படி பண்ணு பண்ணுறா. ஒரு ஆட்டனா பண்ணுவாரு, திருப்பிலாம் பண்ணுவா. சரி பண்ணு. ஜாலிதான், ஜெயிலு தான். விட்ரா கார்த்தி, மனசை தளர விடாத. காதல்ங்கிறது தோல்வியில தான் முடியும். உன் காதல் தோல்வியில் முடிஞ்சாலும் அது வந்து நல்லது தான் எல்லாருக்கும். நான் நல்லா பேசுறேன், டென்ஷன் ஏற்றுற மாதிரி பேசுகிறேன் பாருண்ணா, வெறியாகுதுண்ணா. நான் டென்ஷன் ஏற்றாதுண்ணா உண்ணாண்ணா. ஏண்டா இன்டர்வியூல என்னது, அவன் கண்ணு பிடிக்கும், நான் மூக்கு பிடிக்கும், மூக்கில் இது பிடிக்கும், நான் கலாச்சி விட்டுன்னு இருக்கிறேன், அவன் மண்டை கட்டிங் பிடிக்கும். என்னடா இதுக்கு பேர் காதலடா, கன்றாவிடாது. உன்னோட நினைப்பு என் நெஞ்சோட இருக்கு, என் உயிர் கலந்த உறவு நீ அடி, என் காதலி நீ எனக்கு கிடைச்ச அடுத்த தாயடி. அவ்வளோதாண்ணா. காதலியே என் முக்கு சலியே, இதுதான் பாட மாட்டேன்னு என் முக்கு சலியே எனக்கு கிடைச்ச உறவு தானடி. ஒரு தரமான சிறப்பான கிஃப்ட் கொடுத்தலாம் கேங்ஸ்டர்ஸ். கம் ஆன் கேட்ச். உன்னை போஸ்ட் மாட்டமே பண்ணிடுவான் அவன், நீ போஸ்ட் மட்டும் கொடு. பாருங்க சிரி, ஸ்மைல் ப்ளீஸ். நான் ஸ்மைல்லாம் இல்லைண்ணா, நான் கோவமாக தான் இருப்பேன். இதில் ஏடா விடமான கிஃப்டாக தான் இருக்கும். நீ கோவமாக தானே, நான் சிரிப்பேன். இந்த கிஃப்ட்லாம் வேணாண்ணா. ஏன்டா